எங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் பயங்கர சப்பாத்தி புரோட்டா இதுலாம் நம்ம தொட்டு சாப்பிடும் பக்காவாக இருக்குது. மட்டன் சுக்கா வந்து நல்ல டேஸ்டியாக ஊரே மணக்கிறது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கோலி சோடா 360 சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைலில் ஒரு மட்டன் சுக்கா தான் நான் செய்ய போகிறேன். அதை வந்து அந்த மசாலா எல்லாமே விறகடுப்பில் மண்சட்டியிலே வறுத்து ஒரு டேஸ்டான சுக்கா வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரப்போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் மண்சட்டியில் வறுக்க போகிறேன். எல்லாமே மண்சட்டியிலே வறுத்து அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம விறகடுப்பை எரிய வச்சாச்சு. ஒரு மண்சட்டி நம்ம வச்சாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ சட்டி சூடாயாச்சு. இதில் நான் 1 கப் மல்லி சேர்த்துருக்கேன். தீயை வந்து நிதானமாக தான் வைக்கணும், கருகிடும். இதோட அளவு என்னன்னா, 1 கப் மல்லி எடுத்தீங்கன்னா அதுக்கு பாதி அளவு பெருஞ்சீரகம் எடுக்கணும். நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து ஒரு 5 ஏலக்காய், ஒரு 6-7 கிராம்பு, 1 டீஸ்பூன் கருப்பு மிளகாய், 2 துண்டு பட்டை. இது வந்து பிரியாணி பட்டை இல்லை, குழம்புக்கான பட்டை தான் இது. இது ஒரு 20 காணம் காஞ்ச மிளகு. இவ்வளோத்தையும் அப்படியே போட்டு நல்ல மணக்கும். அந்த மணம் வர்றது வரையும், மல்லி வாசம் வர்றது வரையும் அழகாக வறுத்து கொடுங்க கரண்டி வச்சு. இதை வந்து நம்ம வறுத்து செய்யறதுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு வாசனையான நம்ம சுக்கா கிடைக்கும். அப்புறமா வெளி மசாலா வாங்கினா அதில் ஒரு மனம் இருக்காது. இது வந்து நம்மளே செய்யறதுனால ஒரு வாசனை, நம்ம சமைக்கும் போதே அதில் ஒரு வாசனை. இதை நான் இப்போ செய்து காட்டுறேன், நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செய்து பாருங்கள். இதில் நம்ம சமையல் பண்ணனா மனம் வந்து ஊரையே தூக்கும். அந்த மாதிரி ஒரு வாசனையாட்டு இருக்கும். இந்த மாதிரி செய்திடலாம். எப்போ இதை வந்து இறக்கணும்னா, இதில் வந்து லைட்டான ஒரு ப்ரௌன் கலர், ரொம்ப கருக விடக்கூடாது. அதாவது அதில் பொடு பொடுன்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. நல்ல கேட்குதா? இப்போ வாசனையும் நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆன உடனே இதை நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். இப்போ வந்து நல்ல வெந்தாச்சு. அதாவது நல்ல வாசனையாக பொறுப்பொறுப்பாக வந்துடுச்சு. கருக விடக்கூடாது. கருக விட்டோன்னா கசத்துடும். அதனால இதுதான் பக்குவம். பொன்னிறம் மட்டும் எடுத்துடணும். ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. ஏன்னா சட்டி ரொம்ப சூடாக இருக்குது, கருத்துடும். கரிஞ்ச ஸ்மெல் அடிச்சுன்னா அதோட வாசனை இருக்காது. அதனால் உடனே இந்த சட்டியிலேருந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இப்போ நான் இதில் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லீரல் எல்லாமே வாங்கியிருக்கேன். அழகாட்டு நீட்டாக கழுவிட்டு நம்ம இதை வேக வைக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம சட்டியில் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போடணும். இதில் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய உப்பு வேணாம், கொஞ்சமாக உப்பு போட்டு
கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுட்டோன்னா அது பாட்டில் இருந்து வேகும். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 இல்லைன்னா 7 விசில் போட்டால் போதும், பஞ்சு போல் வந்துடும். இது நான் குக்கரில் வைக்கலை. இது வந்து மண்சட்டி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால நான் மண்சட்டியிலே வச்சுருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சிடலாம், நம்ம அப்போ தான் கொதிக்கும். இப்போ இஞ்சி பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டும் நம்ம அம்மியில் தட்டி அதில் போட்டுடலாம். இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சாச்சு. இதில் பாதியை இப்போ வெந்துட்டு இருக்க இறைச்சியில் மட்டனில் நம்ம போட்டுட்டு மிச்சத்தை வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இஞ்சி பேஸ்ட்டை கொதிக்கிற கறியில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இதை திருப்பி விட்டுடணும் வேகிறதுக்கு. மேல் பக்கத்தை திருப்பி விட்டால் அதுவும் வெந்துடும். இதை நல்லா ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதில் என்ன அப்படின்னா பூண்டு வந்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய பூண்டு தான், இது என்ன செய்வோம் 2 நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்து போடும்போது இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னா அதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வெங்காயத்தை இப்போ நல்லா கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணணும். 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயமே போதும், 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன், இதே அதிகம்தான். தக்காளி கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணால் தான் சீக்கிரத்துலேயே வதங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு 2 தக்காளி போதும், ஹெவியாக போட்டால் புளிக்கும். இப்போ இது வந்து நல்ல கிளறியாச்சு. இது வெந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம். வேகலை, இன்னும் வேகணும். அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கூட வேக விடலாம், சீக்கிரமாகவே வெந்துடும்.
இப்போ இந்த மட்டன் வந்து நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா எல்லாம் தண்ணி உறிஞ்சிட்டு இப்போது நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கிட்டு அடுத்த ஒரு பாத்திரம் வைக்கலாம். இப்போது ஒரு சட்டி வச்சாச்சு. சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடணும். ஊற்றிட்டு 2 துண்டு பட்டை போடணும். இப்போ இஞ்சி பேஸ்ட், தக்காளி, வெங்காயம் எல்லாமே அப்படியே தட்டிடுங்க. எண்ணெய் சூடாயாச்சுல, அதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும். இஞ்சி பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைகுறையாக வதக்கக்கூடாது. இப்போ நல்லா வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டனில் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டுடணும். அப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குறைவான அளவே போதும். ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி, இது வந்து கலருக்கு. நல்லா போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி விடணும். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே விடணும். அப்போதான் இது வேகும். இப்போ இது வந்து நான் அப்போ வறுத்தது பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த கலரில் தான் இருக்கும், லைட்டான ப்ரௌன் கலரில். இதுலேயும் 2 ஸ்பூன் எடுத்து அதில் போடணும். முதல் 2 ஸ்பூன் போடுங்க, ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இதையும் அந்த எண்ணெயிலே வறுத்து விட்டுருங்க. இப்போ அந்த வறுத்து விட்டதில் இந்த மட்டன் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மட்டனை சேர்த்து அந்த தண்ணியோடு ஊற்றுங்க. தண்ணி இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அதோடு அப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். இதை எல்லாம் சேர்த்து நல்லா விரவி விடணும். நல்ல வாசனையும் நல்லா இருக்குது. இது வந்து கேரளா மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கறி வெந்து மசாலாயோடு வெந்து வாசனை வந்து அவ்வளோ மணமாக இருக்குது. இது வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும் போது இருக்குது. அந்த அப்படி ஒரு மணமாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப லிக்யூடாக இல்லாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொன்னால், ஒரு டேஸ்ட்டுக்கு கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் போல் ஊற்றிட்டு கிளறி விட்டோம்னா, ரொம்ப ட்ரை இல்லாமல் நல்ல சோறுக்கு, புரோட்டா, சப்பாத்திக்கெலாம் நல்லா தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மட்டன் சுக்கா வந்து இந்த மாதிரி லைட்டான ஒரு லிக்யூடோடு அந்த மாதிரி தயார் பண்ணால் சாதத்துலேயும் இந்த சப்பாத்தி, புரோட்டா இதுலெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோம், எதுவுமே காணாமல் பாருங்கள். பச்சை மிளகு மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாமே அதிலே வெந்து மசாலெல்லாம் பயங்கர மனம். அதுவிட மட்டன் வந்து அவ்வளோ வெந்து பக்காவாக இருக்குது. இந்த எண்ணெயெல்லாம் வெளியே தள்ளுது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக ப்ரௌன் கலரில் நல்லா வந்திருக்கு. இப்போவே ஒரு தட்டு சோத்தில் இதை அப்படியே கட்டி அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ நல்ல மட்டன் வெந்து மசாலெல்லாம் செட் ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்து நிற்க பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக ஊரே மணக்கிறது மாதிரி நீட்டாக வெந்துருச்சு. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த சுக்காவை வந்து நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு சமையலில் நம்ம சந்திப்போம். இப்போ மட்டன் சுக்கா வந்து நல்ல டேஸ்டியாக ஊரே மணக்கிறது மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நல்ல ஒரு கை மணம். விறகு அடுப்பில் சமைச்சது நம்ம பாரம்பரிய மணமாக நல்ல ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.